கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சுவிசேஷகர் ஒரு பெரிய இரும்பு பொருட்கள் தயாரிக்கும் ஆலைக்கு சென்றார். அங்கே தன்னுடைய நண்பரை அவர் போய் பார்த்தார். அவரிடத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய சாட்சியையும் தான் தேவகுமாரனை ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்று இப்பொழுது ஊழியம் செய்வதையும் அவருக்கு சொன்னார். அது மட்டுமல்ல, கிறிஸ்து எனக்குள்ளே வந்த பிறகு அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறேன், எனக்குள்ளும் அவர் இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொன்னார். அவன் கிண்டலாக, அது எப்படி நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் இருக்க முடியும்? ஒன்றுக்குள் ஒன்று இருக்க முடியும், அதற்குள் மற்றது எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார். அப்பொழுது இவர் பழுக்க காய்ச்சிய அந்த இரும்பை ஒரு குரட்டால் எடுத்து வா என்று சொன்னார். அப்படியே அவர் எடுத்து வந்தார். இவர் கீழே ஒரு காகிதத்தை போட்டு இதை தொடு என்று சொன்னார். அந்த பழுக்க காய்ச்சிய இரும்பை கொண்டு காகிதத்தை தொட்ட உடனே அது தீப்பற்றி எரிந்தது. இப்பொழுது மீண்டும் அந்த இரும்பை அக்கினியிலே போட்டு விடு என்று சொல்லிவிட்டு, ஏன் அதை கொண்டு காகிதத்தை தொட்டவுடன் அது பற்றி எரிகிறது என்று கேட்டார். அது இரும்பா இருந்தாலும் அதற்குள்ளே அக்கினி இருக்கிறது. அதை நான் வெளியே இருக்கும் போதே நீ கூர்ந்து கவனித்தால் அதை சுற்றி தீப்புழம்பு இருப்பது உனக்கு தெரியும். அதனால் தான் அது பற்றி எரிகிறது. இப்பொழுது அது எங்கே இருக்கிறது? இப்போது அது அக்கினிக்குள்ளே இருக்கிறது. அப்படியானால் அக்கினிக்குள்ளே இருப்பதற்குள்ளே அக்கினி ஊடுருவி பாய்ந்து விட்டது. அதை வெளியே எடுக்கும் போது அதிலிருந்து அக்கினி வெளிப்படுகிறது, அதுதானே என்று கேட்டார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது அவர் நமக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினியாக பாவங்களை மன்னிக்கிறவராக வெளிப்படுகிறார். அநேகருக்கு சாட்சியாக உலகத்திற்கு ஒளியாக நாம இருக்கிறோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இந்த வெளிச்சம் எங்கிருந்து வந்தது? நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்ன அவரிடத்திலிருந்து வந்தது. அவரை நாம் ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஒளியில் நடக்கிறோம், அவருடைய ஒளியை மற்றவர்களுக்கு காட்டுகிறோம். அப்படியானால் இதுதான் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து நமக்குள்ளும் இருக்கும் ஒரு அனுபவம். இதை பெற்றுக்கொள்வதற்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய வேண்டாம். பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள். எனவே இந்த மனம் திரும்புதல் என்பது பாவ அறிக்கை செய்வதில் இருக்கிறது. தேவகுமாரனை உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நிறுத்தி அவரை விசுவாசித்து பாவங்களை அறிக்கையிடுங்கள், பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 17:28, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நாம் இன்றைக்கு எனக்குள் ஜீவன் இருக்கிறது என்றால் அது கிறிஸ்து தந்த ஜீவன். அவர் ஜீவனை கொடுக்கிறவர். என்னிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளை கொண்டு அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிறவர். அவர் எனக்குள்ளும் நான் அவருக்குள்ளும் இருக்கிறேன். இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள அவரை விசுவாசத்தை பற்றிக் கொள்வோமாக. ரட்சிப்பு என்ற ஒன்றை இன்னும் அடையாதிருந்தால் பாவ அறிக்கை செய்து விட்டு அவருடைய இரக்கத்தை பெறுவோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.